இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டில் அம்மா அப்பாவோட சின்ன பொண்ணுங்க 2 பேர் படுத்து தூங்குறாங்க. அதில் ஒரு பொண்ணு அக்காவை கட்டி பிடிச்சி தூங்குறா. அப்புறமா முழிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கையை தட்டி விட்டு அந்த பொண்ணை முறைச்சு பார்த்துட்டு அப்பாவை எழுப்பி அப்பாவை பார்த்து கேட்குறா, அந்த கருப்பை யார் என்னோட படுக்க வச்சேன்னு சொல்லி. அதுக்கு அப்பாவும் கோவப்பட்டு அவரோட வைப்பை ரொம்பவே திட்டிடுறாரு. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது என் பொண்ணு பக்கத்தில் படுக்க வைக்காதுன்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த அம்மாவும் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைச்சிட்டு போறான். இந்த அப்பாவும் இந்த கலரா இருக்க பொண்ணு மேல தான் அன்பும் பாசத்தையும் பொழிறாரு. அப்புறமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த கருத்து பொண்ணு முடியெல்லாம் வாரி இந்த பொண்ணை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொறாம பிடிச்ச அந்த வெள்ளை பொண்ணு அம்மா என் தலையும் வாரி விடுன்னு சொல்றான். அதையும் அந்த அவங்க அம்மா மனகோணாம எல்லாம் செஞ்சு விட்டு இந்த 2 பொண்ணுகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுலயும் அவங்க அப்பா செவத்த பொண்ணு கையை மட்டும் தான் பிடிச்சி கவனமா பாசமா அங்கிருந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. இதை பார்த்து புன்னகையோட சிரிச்சுட்டு அவங்க அம்மாவும் ரூமுக்கு போறாங்க. அப்படியே ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்ணுங்களோட அப்பா அந்த வெள்ளை பொண்ணு மேல தான் ரொம்பவுமே அன்பா இருக்காரு. இதை பார்த்து அந்த கருப்பு பொண்ணு அப்பாவோட கையை பிடிக்குது. அந்த கையை தட்டி விட்டுட்டு ரொம்பவுமே எரிச்சலோட ஃபீல் பண்றாரு உங்க அப்பா. அந்த நேரம் பார்த்து அந்த வெள்ளை பொண்ணு ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை கட்டி ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுது. அந்த இடத்துக்கு போகும்போது இந்த கருப்பு பொண்ணு அதே இடத்துல நிக்கிற. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா அந்த கையை பிடிச்சி இழுத்துட்டு வா போகலான்னு சொல்லி போகும்போது எப்பயாச்சும் எங்க அப்பா கையை பிடிச்சாருன்னு சொல்லி அந்த கருப்பு பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்புறமா அந்த ஐஸ்கிரீம் வண்டி பக்கத்துல போய் அந்த வெள்ளை பொண்ணை பார்த்து உனக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கும்போது அந்த பொண்ணு அதுலயே இருக்க ரொம்பவே விலை ஜாஸ்தியான ஒரு ஐஸ்கிரீம் காட்டுது. அந்த ஐஸ்கிரீம் அந்த வெள்ளை பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டு இந்த கருப்பு பொண்ணுக்கு ரொம்பவுமே விலை சீப்பான ஒரு ஐஸை வாங்கி அந்த பொண்ணு கையில கொடுக்குறாரு. ரொம்பவுமே மனநொந்து போன கருப்பு பொண்ணு அந்த ஐஸ்கிரீமை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்க 2 பேத்தையும் ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கடைக்கு போறாரு. அங்க போய் வாரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லி அந்த கருப்பு பொண்ணு அந்த வெள்ளை பொண்ணை தட்டி கேட்கும்போது அந்த பொண்ணு கையை தட்டி விட்டுட்டு அந்த வெள்ளை பொண்ணு சொல்றா, அவ உனக்கு அப்பா இல்ல எனக்கு தான் அப்பான்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்த அந்த பொண்ணுங்களோட அப்பா அந்த கலரா இருக்க பொண்ணு அன்போட அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த கருப்பு பொண்ணு ரொம்பவே மனம் உடைஞ்சி அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு இங்க நடந்ததெல்லாம் அம்மா கிட்ட சொல்றான். அவங்க அம்மாவும் சமாதானப்படுத்தி இந்த குழந்தைக்கு ஆறுதலை சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அந்த வெள்ளை பொண்ணை ரொம்பவே அன்பா பாக்குறாரு. அந்த நேரம் அந்த வெள்ளை பொண்ணு அப்பா எங்க சாக்லேட் கேக்குது. அந்த நேரம் பாக்கெட்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்து அந்த கருப்பு பொண்ணு அப்பா எனக்குன்னு கேட்கும்போது ஒரு சின்ன முட்டாயை அந்த பொண்ணு கையில கொடுக்குறாரு. இதையும் வாங்கி அந்த பொண்ணு சாப்பிடுறா. மறுநாள் காலையில இந்த பொண்ணுகளை அழைச்சிக்கிட்டு ஸ்கூல் போகும்போது அப்பா ரோட்டு மேல கிடந்த சாணி மேல காலை வச்சிருக்காரு. இதை பார்த்து அந்த வெள்ளை பொண்ணு கொமட்டிக்கிட்டே அந்த பக்கம் போயிடுறா. இதை எந்த விதமான அசிங்கமும் படாம அந்த கருப்பு பொண்ணு கட்சிப்ல அந்த சாணியெல்லாம் துடைச்சி கிளீன் பண்ணி விடுறா. அந்த நேரமா பார்த்து லேசா மனசு இறங்குறாரு அந்த பொண்ணோட அப்பா. அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க அப்பாவுக்கு உடம்புக்கு ரொம்பவே முடியாம போயிருது. இந்த பொண்ணுங்க 2 பேத்தையும் அப்பாவை பாத்துக்கிற சொல்லிட்டு அம்மா டாக்டரை கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை பொண்ணு அப்பா பக்கத்துலயும் போகாம அந்த போன்ல கேம் விளையாடிக்கிட்டு இருக்கா. இந்த கருத்த பொண்ணு தான் அப்பாவை ரொம்பவே கவனிச்சுக்கிட்டு அவரோட தலைக்கு பத்தெல்லாம் போட்டு அப்பாவை டாக்டர் வர எழுதி ரொம்பவே கவனமா பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு புரியுது கலர் இல்ல இங்க பிரச்சனை மனசு தான் சொல்லி. இதோட அந்த ஷார்ட் பிலிம் முடியுது.